தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றிக்காக காத்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எதிர்பாராத அற்புதமான யோகங்கள் நிறைந்த தருணம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் உச்ச நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தில் நுழைந்திருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே உச்ச நிவர்த்தி பெற்றாலும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாக மாற்றுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அற்புதமான பல யோகங்கள் நிறைந்த தருணமாக சனி மற்றும் ராகு இணைந்து தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்றன. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் மோட்சக்காரகரான கேது இணைந்து வலுப்படுத்துகின்றனர். அதே வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் அமர்ந்து சப்தமஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோகங்களையும் அற்புதமான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பதோடு வெற்றிக்காக காத்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகின்றன. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் சிறப்பாக முடிவெடுப்பதன் காரணமாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதமடையக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது. ஏனென்றால் சுக்கிரன் இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தின் மீது செலுத்துகிறார். குரு பகவானும் லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை தனது பார்வையால் வலுப்படுத்தும் போது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்தும் தகர்த்தறியப்படுவதோடு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல மடங்கு லாபம் உயர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, சௌகரியம், வசதி வாய்ப்பு போன்ற அத்தனையும் மேம்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் அற்புதமான இடங்களில் ஒன்றான 5ஆம் இடத்தில் வலம் வருவதால் ஐயமின்றி பணிகளை மேற்கொள்வதோடு உங்களுடைய சிறு முயற்சி கூட வெற்றிக்காக காத்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்த வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பில் வலம் வருவதுதான் இதற்கு மேலும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் குரு பகவான் இந்த வேளையில் வலுவாக தனது சுப பார்வையால் ஜென்ம ராசியையும் வலுப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கிரன் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 5இல் இருப்பது மட்டுமல்லாது மற்ற கிரக நிலைகளுடன் இணைகிறாரா என்று பார்த்தால் சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைகிறார். எனவே
சந்திரனுடன் இணையும் தருணம் என்பது வெற்றிக்காக காத்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடை தாமதங்கள், சிக்கல்கள் என அனைத்துமே தனுசு ராசிக்காரர்களை விட்டு விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக சுக்கிரனின் உச்ச நிவர்த்தி காரணமாக நிறைவாக சந்திக்க முடியும். இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கைகூடும். குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு சப்தமஸ்தானம் ஆகிய 7லும் மிக வலுவாக, சுக்கிரன் 5லும் சஞ்சரிப்பது பெண்மணிகள் நினைத்த குடும்ப ரீதியான பணிகள் அனைத்தையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல்களை பெண்மணிகள் தவிர்ப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த வேளையில் எளிதில் கைகூடும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மேலும் குடும்பம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான சிக்கல்கள் விலகுவதால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை பிறப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் தனுசு ராசிக்காரர்களுக்கு முற்றிலும் விலகக்கூடிய தருணமாகவும் அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது பகை உணர்ச்சி நீங்கி, வேற்றுமை நீங்கி இந்த தருணத்தில் உறவு பலப்படும். உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ல் அமர்ந்திருப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் வருமான உயர்வு நிறைவாக கிடைக்கும். எதிர்பாராத ஊதிய உயர்வு, நிர்வாகத்தினர், மேலதிகாரி, சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் உற்சாகத்தோடும் உத்வேகத்துடன் பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் எதிர்பாராத வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, சிறு முயற்சியிலே உத்தியோக ரீதியான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவை எளிதில் கைகூடும். குறிப்பாக தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை என்பதை திட்டவட்டமாக லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். எனவே தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரியங்கள் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு சிறு முயற்சியிலே வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை உறுதியாக அமைகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் 5ல் நுழைந்திருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைப்பதோடு விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியிலும் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் சுக்கிரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வெற்றிக்காக காத்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமையும்.